வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆல் பிருனி இன் இந்தியா இதில் சாப்டர் 65 பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஆல் பிருனி இன் இந்தியாவில் மொத்தம் 80 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் 65வது சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட டைட்டில் ஆன் த சாக்ரிஃபைசஸ், அதாவது இந்தியாவில் நம்ம செய்யக்கூடிய யாகங்களை பற்றி இதில் சொல்லியிருக்காரு. முக்கியமாக அஸ்வமேத யாகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வேதங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன யாகம் பண்ணாலும் அதில் நெருப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏன்னா நெருப்பு தான் நம்ம என்ன கடவுளுங்களுக்கு கொடுக்குறோன்னு நினைக்கிறோமோ அதை நெருப்பில் போட்டால் அதை எடுத்துகிட்டு போய் கடவுளுங்களுக்கு சேர்க்கும்ன்றது வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஆனால் நிறைய யாகங்கள் இப்போ செய்யப்படுறதில்லை. ஏன்னா நிறைய யாகங்கள் பார்த்திங்கன்னா சாதாரண ராஜாவால் கூட செய்ய முடியாது. ராஜாதி ராஜர், மாமன்னர், அந்த மாதிரி ராஜாக்களால் மட்டும்தான் செய்ய முடியும். உதாரணத்துக்கு இந்த அஸ்வமேத யாகா, இந்த யாகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெண் குதிரை, மேரனா பெண் குதிரை, அதை அப்படியே ஓட விட்டுருவாங்க. யாருமே அதை தடுக்க மாட்டாங்க. அப்படி யாராவது தடுத்தாங்கன்னா, இப்போ ஒரு ராஜாவோடைய ராஜாங்கத்துக்குள்ளே அந்த குதிரை வந்துடுது. அப்போ அந்த ராஜா அதை தடுத்தாருன்னா அந்த குதிரையை தொடர்ந்து ஒரு பெரிய படை வரும். அந்த படை அந்த ராஜாவோடைய சண்டை போடும். அதில் தோத்துட்டாருனாலும் அந்த நாடு இந்த மாமன்னருக்கு போய் சேர்ந்துடும். ஜெயிச்சிட்டாருன்னா அதோட அந்த யாகம் நிறுத்தப்படும். அந்த அஸ்வமேத யாகம் நிறுத்தப்படும். நிறைய ராஜாக்கள் அந்த குதிரையை அவங்களுடைய நாட்டில் ஓட விட்டாங்கன்னா அப்போ போர் இல்லாமலே அவங்க மாமன்னர் கீழே வர ராஜாங்களாக ஆயிடுவாங்க. இந்த குதிரை போகும்போது பின்னாடி வர வீரர்கள்லாம் அவங்க அந்த குதிரையை தெத்திக்கிட்டே சொல்லிட்டு வருவாங்க, ஷீ இஸ் த கிங் ஆஃப் த வேர்ல்டு. இது தான் இந்த உலகத்துக்கே ராஜா. யாராவது இதுக்கு ஒத்துக்கலைன்னா எதிர்க்க நின்று மறைங்க அப்படின்னு. அந்த வீரர்களுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா பிராமின்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் அந்த குதிரை சாணியை இடுதோ அந்த இடத்துலலாம் அவங்க ஒரு யாகம் மாதிரி செய்வாங்க. இது மாதிரி போய்கிட்டே இருந்து அந்த குதிரை உலகம் முழுக்க போயிட்டு வந்துடுச்சுன்னா அந்த குதிரையை இந்த பிராமின்ஸ்க்கு தானமாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குதிரை அந்த பிராமின்ஸ்க்கு உரியவளாயிடும். இப்போது இந்த மாதிரி செய்கிற யாகங்களோட கால அளவும் ரொம்ப மாறுபடும். சில யாகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட வாழ்நாள் முழுக்கவே செய்கிற மாதிரி சில யாகங்கள் இருக்குது. அந்த மாதிரி யாகங்கள்லாம் இப்போ யாரும் செய்கிறதில்ல. அதே மாதிரி இப்போவும் யாகங்கள் இருக்குது, யாகம் இல்லாமல் இல்லை. நிறைய யாகங்கள் இப்போ செய்யப்படுறதில்ல. ஆனால் மக்களுக்கு நடுவில் இன்னமும் யாகங்கள் இருக்குது. அந்த யாகத்தில் முக்கிய இடம் வகிக்கிறது நெருப்பு தான். ஏன்னா நெருப்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நெருப்பில் நம்ம எதையாவது போட்டோன்னா சுத்தமாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இப்போ தண்ணி எடுத்திங்கன்னா தண்ணியில் எது போட்டாலும் கரைஞ்சிரும். அப்போது அந்த எதெல்லாம் நம்ம இதில் போடுறோமோ அது சுத்தமாயிடுறது. அதான் நெருப்பு அதை சுத்தமாக்கிடும். சுத்தமாக்கிட்டு தான் எடுத்துன்னு போய் அதை தேவர்களுக்கு தரும். இப்போ நெருப்பு தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஹிந்து அல்லாதவர்கள்லாம் தொடும்போது அது அசுத்தமாயிடுது. அதனால் நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ ஏன் அந்த நெருப்பில் தான் எல்லாரும் போடுறாங்க அப்படின்னா, நெருப்பு தேவர்களோட வாயிலேருந்து வெளியில் வர்றதா வேதத்தில் சொல்லியிருக்கு. அதனால் நம்ம நெருப்பில் எது போட்டாலும் அது தேவர்களை போய் சேர்ந்துடும். அதனால் பிராமின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த யாகம் செய்யும்போது நெருப்பை மூட்டிட்டு எண்ணெய்லாம் போடுவாங்கன்னா முதல்ல எண்ணெய், அதாவது நெய் ஊற்றுவாங்க. அதனால அந்த நெருப்பு இன்னும் கொழுந்து விட்டு எரியும். அதுக்கப்புறம் அதில் நிறைய இந்த கோதுமை, பார்லி, அரிசி இதெல்லாம் அந்த நெருப்பில் போடுவாங்க. அவங்க அவங்களுக்காக அந்த யாகத்தை செய்கிறாங்கன்னா அவங்க வேதங்களை சொல்லிக்கிட்டே செய்வாங்க. இதே வேறு யாருக்காவது செய்கிறாங்கன்னா அவங்க எதையுமே சொல்லாமல் தான் இந்த யாகத்தை செய்வாங்க. இப்போ விஷ்ணு தர்மாவில் ஒரு கதை இருக்குது. இந்த நெருப்புக்கு தொழுநோய் ஒரு கதை என்னன்னா, ஒரு காலத்தில் ஹிரண்யக்ஷியா அப்படின்ற இடத்துல ஒரு மன்னர் இருந்தார். அவர் அவ்வளோ தைரியமான, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மன்னர், டைட்டஸ். அவர் பேர் டைட்டஸ். அவருக்கு ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க பேர் இதில் திக்ஷன் இருக்குது. ஆனால் நான் படித்த ஒரு சில கதைங்களில் தாக்ஷாயினி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எப்படின்னா எப்போ பார்த்தாலும் சிவனை வழிபட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விரதம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க விரதங்களாக இருந்து அப்படியே கடவுள் நம்பிக்கையில் இருந்ததுனால அவங்களுக்கு தேவலோகத்தில் ஒரு இடம் மகாதேவரே அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் 2 பேரும் தனிமையில் இருக்கும் போது, ஒன்றா இருக்கும் போது
சிவனுடைய விந்தணுக்கள் வந்து மெதுவாக வரதை வெளியில் பார்த்த இந்த நெருப்பு வந்து பயம் வந்துச்சு நெருப்புக்கு. எங்கே வந்து சிவனோட விந்து அணு வந்து இன்னொரு நெருப்பாக உருவாகி நமக்கு போட்டியாகிடுமோ அப்படின்ற ஒரு பொறாமை அதுக்கு வந்துட்டு, எப்படியாவது அதை வந்து நம்ம நிறுத்திடணும், அழிச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவில் அது இருக்குது. இதை பார்த்த மகாதேவருக்கு ஒரு மாதிரி அவர் நெத்தியெல்லாம் வந்து வேர்த்துட்டு, அந்த வேர்வை வந்து அப்படியே வந்து பூமியில் விழுது. பூமி என்ன பண்ணிடுதுன்னா அந்த வேர்வையை அப்படியே விழுங்கிட்டு அது வந்து கருவுருட்டு அதுலேருந்து தான் வந்து செவ்வாய் கிரகம் மாஸ் வந்து உருவாகுது. அந்த மாஸ்க்கு இன்னொரு பேர் ஸ்கந்தா. இந்த ஸ்கந்தா தான் வந்து தேவர்களுடைய தளபதி. அப்போ ருத்ரா இவங்க வந்து ஒரு டிஸ்ட்ராயர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மகாதேவருடைய விந்தாணுக்கு எடுத்து தூக்கி போட்டுடுறாங்க. அது பூமியோடைய நடுப்பகுதியில் அப்படியே பறந்து விழுந்துடுது. எப்படின்னா அணுகுண்டு மாதிரி அது அங்கே வந்து பூமியோட நடுவில் போயிடுது. இப்போது வந்து மகாதேவரோட கோவம் வந்துடுச்சு இல்லையா அந்த நெருப்புக்கு. அதனால் நெருப்பு வந்து தொழுநோய் வந்துடுது. உடனே தன்னை பார்த்த நெருப்புக்கு அதுக்கே அவமானம் போயிடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பாதாளத்தில் போய் அது ஒளிஞ்சிக்குது. பாதாளம்னா கீழே இருக்கக்கூடிய உலகம். இப்போ நெருப்பு இல்லாமல் தேவர்கள்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அப்போ அந்த நெருப்பு தான் வந்து மனிதர்கள் வந்து அந்த யாகத்தில் போடுறதெல்லாம் தேவர்களுக்கு வந்து சேரும். அதனால் தேவர்கள்லாம் இப்போ இந்த நெருப்பை தேடிட்டு அவங்க இப்போ வராங்க. இப்போ பாதாளத்தில் அந்த நெருப்பு இருக்கிறது தவளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது. அதனால் அவங்க தவளைங்கிட்ட வந்து கேட்ட உடனே பாதாளத்தில் நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து தேவர்களெல்லாம் பார்த்து நெருப்பு என்ன பண்ணிடுதுன்னா பாதாளத்துலேருந்து வந்துட்டு அஸ்வதான்ற மரத்தில் ஒளிஞ்சிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தவளைங்களுக்கெல்லாம் ஒரு சாபம் கொடுத்துடுது. அதாவது இனிமேலுக்கு வந்து உங்கள் குரலே வந்து ஒரு க்ரோக்கிங், அந்த தவளையோட சத்தம் இருக்குல்ல குறன்னு அந்த மாதிரி ஆகிட்டோம், கேட்குறவங்களுக்குலாம் பிடிக்காமல் போட்டோம் உங்கள் குரல் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு போயிடுது. இப்போ அது ஒரு மரத்தில் அஸ்வதா மரத்தில் இருக்கு இல்லையா, அது வந்து கிளிங்களுக்கெலாம் தெரியும். அதனால் கிளிங்க என்ன பண்ணிடுதுன்னா தேவர்கள்கிட்ட வந்து நெருப்பு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிடுது. உடனே நெருப்பு அவங்களையும் வந்து சாபம் கொடுத்துடுது. உன் நாக்கு வந்து டாப்ஸி-டர்வினா திருப்பி இருக்கும், நுனி இருக்க வேண்டிய இடத்துல வேறு இருக்கும், திருப்பி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துடுது. அதனால் தேவர்கள் என்ன சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, உன் நாக்கு திரும்பி இருக்கிறதுனால நீ வந்து மனிதர்கள் வசிக்கிற இடத்துலலாம் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி நல்ல டெலிகேட் நல்ல அதாவது கிளிங்கெல்லாம் பழம் அந்த நட்ஸு அந்த மாதிரி தானே சாப்பிடும், அந்த மாதிரிலாம் நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணிடுச்சு, இப்போ நம்ம அஸ்வதா மரத்தில் இருக்கோன்றது தேவர்கள் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நெருப்பு என்ன பண்ணுதுன்னா சாமி மரத்துக்கு போயிடுது. அதை தெரிஞ்ச யானைகள்லாம் வந்து தேவர்கள்கிட்ட வந்து சாமி மரத்தில் தான் இப்போ நெருப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே திரும்பி நெருப்பு வந்து அந்த யானைங்களுக்கும் வந்து உங்கள் நாக்கு வந்து டாப்ஸி-டர்வியாக திருப்பி இருக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துடுது. அப்போ தேவர்கள் சொல்கிறாங்க, சரி உன் நாக்கு இப்போ திரும்பி இருக்கு இல்லையா, அதனால் நீ வந்து மனிதர்களோடு சேர்ந்து அவங்களுடைய விக்டல்ஸ்னால் உணவுப் பொருட்கள்லாம் நீயும் வந்து பங்கெடுத்துக்கலாம். அதே மாதிரி மனிதர்கள் பேசுகிற மொழியும் உனக்கு புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. கடைசியில் வந்து அவங்க நெருப்பை பிடிச்சிடுறாங்க. ஆனால் நெருப்பு என்ன சொல்லுதுன்னா, இல்லை பாரு இப்படி தொழுநோயாக இருக்கேன், நான் வர முடியாதுன்னு சொன்னோடனே தேவர்கள்லாம் திருப்பி அதை நோயை சரி பண்ணி அதுக்கு ஆரோக்கியத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ வந்து எங்களோட இரு, ஏன்னா நீ தான் வந்து ஒரு நடுவர் மாதிரி மனிதர்கள் என்ன எங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ கொண்டு வந்து எங்ககிட்ட சேர்க்க முடியும், அந்த பணியை நீ தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் திருப்பி நெருப்பை வந்து நல்லா ஆக்கி கொண்டு வந்ததாக தான் இந்த கதை இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அது வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.